தன்னோட ஹீரோவோட போய் ஒரு போட்டோ எடுக்க முடியலையேன்னு கதறி அழுத ரசிகைய தேடி கண்டுபிடிச்சு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு ஹிப்ஹாப் ஆதி மாதிரியே சுதீப்பும் தன்னுடைய ரசிகரை பார்த்திருக்காரு. ஆனா அவர் பார்த்ததுல ஒரு பெரிய சர்ச்சையே கிளம்பிருக்கு. என்னோட மனசே உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை போட்டிருக்கக்கூடிய பதிவு பல பேரையும் கவலையுற செஞ்சிருக்கு. அப்பா முகத்துல அந்த பெருமை கலந்த சிரிப்பு எனக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு ஸ்ருதிஹாசன் ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இசையமைப்பாளரும் நடிகருமான ஹிப்ஹாப் ஆதியோடைய பிடி சார் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. பிடி சார் படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறமா அவருடைய தீவிர ரசிகை ஒருத்தவங்க படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில ஆதிய தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவர் கூட நின்னு போட்டோ எடுக்க முடியலையேன்னு கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியால வேகமா பரவுச்சு. இது இணையவாசிகள் மத்தியில ஹிப்ஹாப் ஆதிக்கு கண்ணீர் சிந்துற அளவுக்கு ரசிகைகள் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியம் கொள்ள வச்சிருந்துச்சு. இந்த வீடியோ ஆதியோட கண்கள்லயும் பட உடனடியா இந்த பொண்ணை நான் பாக்கணும் அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்கள் கிட்ட சொல்லிருக்காரு. உதவியாளர்களும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு வந்து ஆதி கிட்ட சேர்த்திருக்காங்க. ஆதியும் அந்த பொண்ணு பேசிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்ப இணையதளத்துல செம்ம வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோல என்ன பேசிருக்காங்கன்னா, நான் சமூக வலைத்தள உலகத்துக்குள்ள வர விரும்பல, அதுல யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு, நான் அழுதது வைரலானப்போ கூட எனக்கு அதுதான் தோணுச்சு அப்படின்னு ஆதியோட ரசிகை சொல்ல, அதுக்கு சமூக வலைத்தளத்துல யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன, என்னையும் ரொம்பவே தப்பா பேசுறாங்க, அதெல்லாம் பார்த்தா ஆகுமா, நாம எல்லாருக்கும் கெத்துதான் அப்படின்னு ஆதி தன்னுடைய ரசிகைக்கு அறிவுரை சொல்லிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆதியோட பண்பை பாராட்டின பல பேரும் இப்ப கிச்சா சுதீப் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளி ரசிகரை சந்திச்சது ஒரு குத்தமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆக தொடங்கிருக்கு. கன்னட சினிமாவின் முன்னணி நடிகரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் சுதீப். இவருக்கு தமிழ்நாட்டிலையும் ரசிகர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. இவரை சமீபத்துல மாற்றுத்திறனாளி ரசிகர் ஒருத்தர் நேர்ல போய் சந்திச்சிருக்காரு. அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. சுதீப்பும் கன்னட சூப்பர் ஸ்டாரான புனித் ராஜ்குமாரும் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை ஓவியமா வரைஞ்சு சுதீப்க்கு கொடுத்திருக்காரு அந்த மாற்றுத்திறனாளி ரசிகர். அதுல அவனால பேச முடியாது அப்படிங்கறதுனால ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த கடிதத்தை படிச்ச சுதீப், உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டதோ, நீங்க என்ன செஞ்சாலும் அதை நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றதோ ஒரு கவர்ல பணம் போட்டு கொடுக்கறாரு. அந்த பணத்தை வாங்கிட்டு கால்ல விழுந்து கும்பிடுறாரு அந்த ரசிகர். நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சுதீப் அவருக்கு சாப்பாடு போட சொல்றாரு. சாப்பாடு போட்டதுதான் இப்ப பெரிய சர்ச்சையா வெடிக்க தொடங்கிருக்கு. ரசிகரை வீட்டுக்குள்ள வச்சு சாப்பாடு போடாம வெளியில தோட்டத்திலேயே வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பியிருக்காரு. ஏன் அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டா குறைஞ்சா போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கேள்விகளை சுதீப்பை பார்த்து கேட்க தொடங்கியிருக்காங்க ரசிகர்கள் பல பேரும். இது ஒரு பக்கம் இருக்க, சமீப காலமா ஒரு சீரியலை பத்தி அதிகமான விமர்சனங்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதுதான் திருச்செல்வம் டைரக்ஷன்ல சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல். இந்த சீரியல் சீக்கிரமாவே முடிவுக்கு வரப்போகுது. இதை பத்தி பிரபலங்கள் பல பேரு அவங்களுடைய பதிவுகளை போட்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய மதுமிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உருக்கமான ஒரு பெரிய பதிவை போட்டிருக்காங்க. அதுல என்னோட இதயம் நொறுங்கின தருணம் ஏத்துக்கவே முடியல, ஆனா வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்துதானே போகணும். முதல்ல சன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜனனி கதாபாத்திரத்தை என்னைய நம்பி கொடுத்த டைரக்டர் திருச்செல்வம், வித்யா மேம், என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு பெரிய பதிவை போட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் அவங்களுடைய சோகத்தையும் வெளிப்படுத்திருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ஸ்ருதிஹாசன் சமீபத்துல நடந்த இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில தன்னோட இசைக்குழுவோடு சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. என்னோட அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும்படி நான் இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழா மேடையில பாடியிருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம். நான் பாடும்போது அவர் சிரிக்கிறத நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவரால் தான் இன்னைக்கு நான் இசைத்துறையிலேயே இருக்கிறேன். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பாடல்களை இசையமைச்சு தயார் செஞ்சிருக்கக்கூடிய என்னுடைய இசைக்குழுவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு உருக்கமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் தவிர அனிருத் ரவிச்சந்தர், இயக்குனர் சங்கருடைய மகனான அஜித் மற்றும் மகள் அதித்தி ஆகியோர் இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழா மேடையில டான்ஸ் ஆனாங்க அப்படிங்கறதும் இங்க குறிப்பிடத்தக்கது.